Hi friends, welcome to Cinema Rasigan. நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூல பார்க்க போற படம் லேட்டஸ்டா தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க அனிமேஷன் மூவி. படத்தோட நேம் டெஸ்பிகபிள் மீ பார்ட் 4. இது ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி. இந்த பிரான்சைஸ்ல இது வரைக்கும் 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இது 4வதா ரிலீஸ் ஆயிருக்க படம். இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். படத்தோட ஹீரோவான குரு இப்பயும் ஏவிஎல்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரு தன்னோட ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்காரு. அவருக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான். குருவுக்கு ஒரு மிஷன் வருது. அது என்னன்னா மேக்ஸிமி டிமால் அப்படிங்கிற ஒருத்தனை பிடிக்கிறது தான் மிஷன். அவன் குருவோட சைல்ட்ஹுட் கூட படித்தவன். ஆனால் குருவுக்கும் அவனுக்கும் ஸ்கூல் டேஸ்லேயே செட் ஆகாது. ஸோ மேக்ஸிமை பிடிக்கிறதுக்காக குரு தன்னோட ஸ்கூல் அரேஞ்ச் பண்ணியிருக்க ரீயூனியன் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்க்குறப்ப மேக்ஸிமிக்கு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. அவன் அதை பெருமையாக பேசிட்டு தான் புதுசாக பெரிய வில்லனாக உருவாயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கரப்பாம்பூச்சி மாதிரி தன்னோட உருவத்தை மாற்றிருக்கத அங்கே எல்லாரும் முன்னாடி ரிவீல் பண்ணுறான். சடனாக குரு ஏவிஎல் டீமை வச்சுட்டு அவனை பிடிச்சிடுறாரு. பிடித்த பிறகு அவனை ஏவிஎல் டீமில் இருக்க அந்த ஜெயிலுக்கு வந்து அனுப்புகிறாரு. ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது உன்னை பழி வாங்குவேன், உன்னோட ஃபேமிலியை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் போகிறான் வில்லன். அங்கே போயிட்டு அவன் இருக்கிறப்ப குரு திரும்பி வந்து தன்னோட ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கார். சடனாக அந்த ஏவிஎல் டீமோட ஹெட்டு குருவோட ஃபேமிலி வந்து மீட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வில்லன் ஜெயிலை விட்டு தப்பிச்சிட்டான், உன்னை தான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜெயிலில் இருக்க சிசிடிவி கேமராவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. குருவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, குரு தன்னோட ஃபேமிலியை வில்லன் கிட்டேருந்து காப்பாற்றினாரா இல்லையாங்கிறத சொல்கிற படம் தான் டெஸ்பிகபிள் மீ 4. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ஷார்ட்டாகவே பார்த்துருவோம். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, இதுக்கு முந்தைய பாகங்களில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் குருவோட ஸ்டோரி, இன்னொரு பக்கம் மினியான்ஸ் பண்ணுற அட்டகாசம். இந்த 2 வேல தான் இந்த படத்தோட ஸ்டோரி போகும். இந்த 2 வேலையுமே படத்தோட சுவாரஸ்யம் சில இடங்களில் சூப்பராக இருந்துச்சு, சில இடங்களில் சுமாராக போகிற மாதிரி இருந்துச்சு. காரணம், இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பாகங்களில் நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்தோமோ அது கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்னில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ குருவோட ஸ்டோரிலையும் சரி, மினியான்ஸ் பண்ணுற விஷயங்கள்லையும் சரி, சில இடங்கள் நல்லாவே இருந்துச்சு, சில இடங்கள் ரொம்ப சுமாராக இருந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வழக்கம் போல் இந்த படத்தோட அனிமேஷன் பர்ஃபெக்டாகவே இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தை நான் தமிழ் டப்பிங்கில் பார்த்தேன். தமிழ் டப்பிங் இந்த படத்துக்கு சூப்பராகவே இருந்துச்சு. ஓவராலாக சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முந்தைய பாகங்கள் டெஸ்பிகபிள் மீ 1, 2, 3 அந்த பாகங்கள்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பாட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப அந்த மினியான்ஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்பவே சுவாரஸ்யமாக காமெடியாக இருக்கும். அது அடுத்தடுத்த பாகங்களில் ஒரே மீட்டரில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்க்ரீன் பிளே ஒரே பேட்டர்னில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே வகையில் தான் இந்த படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு இதுக்கு முந்தைய பாகங்களாக ரிலீஸ் ஆன டெஸ்பிகபிள் மீ 1, 2, 3 இந்த பாகங்கள் பிடிக்கும்னா இந்த பாகம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்க்ரீன் பிளேயில் எதுவும் புதுசாக இல்லை. காமெடி சில இடங்களில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. உங்கள் வீட்டில் சின்ன பசங்கள் இருந்தாலும் இந்த படத்தை கூட்டிகிட்டு போய் காட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.